Hello students, this is Iqbal. Example 6.16. Prove that 1 plus cot A plus tan A into sin A minus cos A by secant cube A minus cosecant cube A equal to sin square A into cos square A கேட்டிருக்காங்க. Important sum இது. Example 6.16. ஓகேவா? சரி, இப்போ LHS நான் எடுத்துக்கிறேன். LHS என்ன இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். 1 plus cot A plus tan A sin A minus cos A by secant cube A minus cosecant cube A. இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா cot Aக்கு பதிலாக cot A ஈக்குவல் டு cot theta equal to என்ன ஃபார்முலா cos theta by sin theta இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் tan theta இதோட ரெசிப்ரோக்கல் sin theta by cos theta இது யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா secant theta இருக்கா, secant thetaக்கு பதிலாக 1 by cos theta யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் cosecant thetaக்கு பதிலாக 1 by sin theta யூஸ் பண்ண போகிறோம். மொத்தம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நான் சொல்கிற மாதிரி தான் இன்ட்ரோடக்ஷனில் எல்லா ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்போவே நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு இதெல்லாம் தோணும். சரியா? ஓகே, இப்போது 1 ப்ளஸ் cot Aக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், cos A by sin Aன்னு போட போகிறேன். cos A by sin A. tan Aக்கு பதிலாக sin A by cos Aன்னு போட போகிறேன். tan Aக்கு பதிலாக sin A by cos A. நான் ஏன் அப்படி மாற்றணும் அப்படின்னா, இங்கே ஆன்சர் எதில் இருக்குது, எனக்கு sin காஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் அப்படி மாற்றிக்கிறேன். சரியா? இன்ட்டு sin A மைனஸ் cos A. அதே மாதிரி இங்கே secant A இருக்கா, secant theta என்ன ஃபார்முலா 1 by cos theta. பட் இங்கே secant cube இருக்கா, 1 by cos cube அப்படின்னு போடணும். 1 by cos cube A. அதே மாதிரி இது cosecant theta அப்படிங்கிறது 1 by sin. இங்கே cosecant cube இருக்கா, 1 by sin cube A. ஓகேவா? சரி, இங்கே நம்ம எல்சிஎம் மேலே வந்து எல்சிஎம் எடுக்கணும், கீழே எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும், சொல்கிறேன். இங்கே sin A cos A இருக்கா, அதை நான் எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். மேலே இந்த இதுக்கு மட்டும் sin A cos Aவை நான் எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். sin A cos A. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா, இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்களேன். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இதை அப்படியே இதோட மல்டிப்ளை பண்ணணும். 1 into sin A cos A வந்து என்ன ஆகிடும், sin A cos A ஆகிடும். இங்கே sin A, இங்கே sin A இருக்குது, எது இல்லை, cos A இருக்கா. அந்த cos A வேலை இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், அது cos squared Aவாக மாறிடும். cos squared A ப்ளஸ் அதேமாதிரி இங்கே cos A கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இல்லை, sin A இல்லையா. அப்போ sin into sin squared Aவாக மாறிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக இதுக்கு மட்டும்தான், இது தனி இன்ட்டு sin A மைனஸ் cos A. இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறேன். 1 into sin cube A வந்து sin cube A தான், மைனஸ் 1 into cos cube A வந்து cos cube A by sin cube A into cos cube A. இங்கே கவனிச்சிட்டிங்கன்னா இந்த சைன் இருக்குல்ல, இந்த சைனுக்கும் இந்த கியூபுக்கும் அடிக்க முடியும். நம்ம இங்கேயே அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த sin Aக்கும் இந்த கியூபுக்கு அடிச்சோன்னா மிச்சம் என்ன இருக்கும், இங்கே 2 இருக்கும். அதே மாதிரி இந்த cos Aக்கும் இந்த கியூபுக்கு அடிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வரணும். வந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம். நான் புக்கு மெத்தடில் போடலை, வேறு மெத்தடில் தான் போடுறேன். ஓகே, அப்போது ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, sin A cos A இருக்கா, அது அப்படியே வச்சுக்கோங்க. sin A cos A ப்ளஸ் cos square A ப்ளஸ் sin square A ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 1 வருமா, 1. அது அப்படியே இருக்கட்டும். இங்கே உள்ள sin A மைனஸ் cos A
இந்த sin squared a into cos squared a டிவைட்லேயே டிவைடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அது மேலே கொண்டு வந்துடலாமா? அது அப்படி மேலே கொண்டு வந்துட்டேன். sin squared a into cos squared a நான் மேலே கொண்டு வந்துட்டேன். மிச்சம் இங்கே என்ன இருக்குன்னா sin cube a மைனஸ் cos cube a இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்டெப் போடலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுனால நான் அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன். இங்கே என்னன்னா அது a cube மைனஸ் b cube ஃபார்முலா. நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். என்ன a cube மைனஸ் b cube வந்து a cube மைனஸ் b cube. நான் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரும் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab சொன்னால் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே அப்படி இருக்கட்டும், sin a cos a ப்ளஸ் 1 வந்து அப்படியே இருக்கட்டும், நோ சேஞ்ச். sin a cos a ப்ளஸ் 1 வந்து அப்படியே இருக்கட்டும். இங்கே sin a மைனஸ் cos a அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இந்த sin squared a cos squared a அப்படியே இருக்கட்டும். இதான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? sin squared a இன்ட்டு cos squared a தான். கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. a மைனஸ் b, a மைனஸ் பினா இது a கியூப் ஈக்குவல் டு சைன் கியூப்னா பவர் 3 கேன்சலாக. அப்போ a ஈக்குவல் டு சைன். இங்கே மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் கியூப், மைனஸ் மைனஸ் கேன்சல், பவர் 3 கேன்சல், b ஈக்குவல் டு காஸ் a. அப்போ a மைனஸ் b, ஏக்கு பதிலாக சைன் a, bக்கு பதிலாக காஸ் a. அப்போ சைன் a மைனஸ் காஸ் a, sin a மைனஸ் காஸ் a. ஓகேவா? அதுக்கப்புறம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a, sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் ab, abனா sin a காஸ் a. இங்கே பார்த்தீங்கன்னா sin a மைனஸ் காஸ் a, sin a மைனஸ் காஸ் a கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் என்ன இருக்குங்க? மேலே வந்து sin a cos a ப்ளஸ் 1 இருக்கா? இங்கே sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a இருக்குது. பை இங்கே sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a வந்து எவ்வளோ? 1 ப்ளஸ் sin a cos a. இது ரெண்டு ஒன்று தானே? 1 ப்ளஸ் sin a cos a ப்ளஸ் 1 ரெண்டு ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் என்ன கேன்சல் ஆகிடும். மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்க கேட்ட மாதிரியே என்ன வந்துருச்சு? RHS வந்துருச்சு. sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a. இது புக்கு மெத்தட் கிடையாது, ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஈக்குவல் டு RHS. ஓகே.